இதுதான் அஸ்னா முத்திரைன்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல சித்தர்கள் யார், அப்புறம் நம்மளுடைய சிஸ்டம் பிரின்சிபிள்ஸ், உடல் எப்படி ஒர்க் ஆகுது, அதோடைய உடலுடைய கூறுகள் என்ன, அனட்டமி, பிசியாலஜி, ஒர்க்கிங் பிரின்சிபிள் எல்லாமே சேர்ந்தது. அப்புறம் எப்படி வந்து ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பஞ்சபூதத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது, எப்படி அந்த பஞ்சபூதங்கள் நம்மளுடைய சுவாசம் மூலம் உடலுக்கு போகுது, ஹியூமன் பீயிங்க்கு போகுது, ஏன் லெஃப்ட் சைடு வந்து நம்ம வந்து பிசிக்கல் பாடியா கன்சிடர் பண்ற கோஷங்களையும் ரைட் சைடு வந்து நமக்கு அந்த கரணத்தையும் குறிக்கிற மாதிரி வச்சிருக்கிறோம். அப்புறம் ஃபிங்கர் மேப்பிங், அந்த கரணத்துக்கு எந்த விரல், கோஷங்களுக்கு எந்த விரல், அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், எப்படி வந்து உள்ளால உயிர் சக்தி பிராணசக்தி வந்து 2 விரலை தொடும்போது உள்ளால சர்க்குலேஷன் நடக்குது. அப்புறம் இந்த அஸ்னா முத்திரைகள் வந்து லூனார் கேலண்டரை ஃபாலோ பண்றோம். வேக்சிங் அண்ட் வேனிங் மூன், அதாவது வளர்பிறை தேய்பிறையை அடிப்படையா வச்சு பண்றோம். ரைட் சைடுல நம்ம சொல்ற மனம், அதாவது அந்த கரணங்கள் வளர்பிறையில திறம்பெறுது, தேய்பிறையில நமக்கு உடம்பு வந்து ரெகுலேட் ஆகும், பியூரிஃபிகேஷன் ஆகுது, ரெகுலேட் ஆகுதுன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த முத்திரைகளுடைய பெனிஃபிட்ஸ், சேலஞ்சஸ், லிமிட்ஸ் எல்லாமே முன்னாடியே பார்த்துருக்கிறோம். ஃபைனலா முத்திரை ஃபார்மேஷன் புரோட்டோகால், எப்படி ஒரு முத்திரையை உண்டாக்கணும்னா என்னென்ன புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் நமக்கு இந்த முத்திரையும் வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த முத்திரையிலிருந்து நீங்க ஆராய்ச்சி செய்து இன்னும் பல முத்திரைகள் கொண்டு வந்தா அதற்கு அந்த புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி பண்ணணும். அதுக்காக தான் அதை சொல்லியிருக்கிறோம். இப்போ சித்தர்கள் வந்து முன்னாடியே சொன்னதுதான், ஏன்னா அவங்க தான் ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா சயின்டிபிக்கா அனலைஸ் பண்ணி, சயின்டிபிக்கா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணாங்க. சும்மா ஏதோ ஒண்ணு எனக்கு அவங்க சொன்னாங்க தெரிவிச்சாங்கலாம் கிடையாது. எல்லாத்தையும் அனுபவபூர்வமா உணர்ந்து அந்த ஒரு அல்டிமேட் ஸ்டேஜ் ஆஃப் இம்மார்டலிட்டி, ஒரு காயக்கல்ப முறையில உடல் அழியாத தன்மையை கொண்டு வந்து அதற்கு பின் மனிதகுல மேம்பாட்டுக்காக, இயற்கையின் மேம்பாட்டுக்காக திருப்பியும் நம்ம உலகத்துல வந்து அவங்க இதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் எழுதி போட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து சுத்த சித்தம் அடைந்தவர்கள்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு அனட்டமி தெரியும், பிசியாலஜி தெரியும், எல்லாம் தெரியும். அவங்க வந்து பயாலஜி, யோகா, நாடி சயின்ஸ், மெடிசின், டெக்னாலஜி எல்லாத்துலயுமே புக் எழுதியிருக்கிறாங்க. அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் ஸ்டாண்டர்ட்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எப்படி உலக வாழ்க்கையை நடத்தணும். அதாவது யூ ஷுட் லீட் த லைஃப் இன் ஹார்மனி வித் நேச்சர், இயற்கையோடு இணைந்து பயணிக்கணும் நம்ம வாழ்வியலையும். அதுதான் நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கும் அப்படிங்கறத தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. அவங்க நம்ம சாப்பாட்டு முறையில இருந்து, நம்மளுடைய மருத்துவ முறையில இருந்து, நம்மளுடைய பிணி அணுகா விதி ஒழுக்கம், அதாவது பிணியில்லா வாழ்வு எப்படி அப்படிங்கிறது வரைக்கும் கிளியரா சொல்லியிருக்காங்க. சோ அவங்க கொடுத்திருக்கிறது அனைத்தும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல ஒரு ஸ்டாண்டர்டா கொண்டு போய் அடுத்தது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஃபவுண்டேஷன் கொண்டு போறதுக்கு தான் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே பார்த்தோம், அகஸ்தியர் வந்து பொதிகை மலை அடியில இருந்து பண்ணாரு. அதுக்குரியதான் அகஸ்தியர் அருளிய ஞான விளக்கத்துல ஏற்கனவே பார்த்தோம். அதாவது பொதிகை மாமலையில் என்னை ஸ்தாபித்து தயங்காமல் இருக்க சொல்லி ஒன்றான பரப்பிரமம் சொன்னார். அவர் அங்க இருந்து இதெல்லாம் ஸ்தாபிச்சு நமக்கு ஞானத்தை அதை வந்து அருளினார் அப்படிங்கிற மீனிங் தான். அந்த பொதிகை சித்தரான அகஸ்தியர் மாமுனியோட வழி வழியா வந்ததுதான் பல சித்தர்கள். அந்த சித்தர்களை ஃபாலோ பண்ணி வந்ததுதான் நம்மளுடைய அருட்குரு சிவராஜ யோகி. அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தது நம்மளுடைய ஸ்ரீ ராஜனீஸ்வரன் சுவாமி. அவங்க மூலம்தான் அவங்களும் இப்போ பொதிகை மலையில இருக்கிறாங்க.
அவங்களுடைய அதாவது ராஜனீஸ்வரன் சுவாமி மூலம்தான் இந்த முத்திரைகள் நமக்கு வழங்கப்பட்டன. அது சித்தர்கள் கோட்டம் பாபநாசத்துல இருக்கிற ராஜனீஸ்வரன் சுவாமி மூலம்தான் நமக்கு இந்த அஸ்னா முத்திரைகள், ஏன்சியன் சித்தர்ஸ் நேச்சர் அலைன்ட் முத்ராஸ் கிடைச்சது. அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து மெயினா எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எல்டர்ஸ்னு கொடுத்தாங்க. பட் ஆனா அந்த முத்திரைகள் வயதானவர்களுக்கு பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி எளிமையா எல்லாரும் பண்ண முடியும், எந்த வயதிலும் பண்ண முடியுங்கிற விதத்துல இந்த முத்திரையை கொடுத்திருக்காங்க. இன்றைய கால சூழலுக்கு தகுந்தபடியும் கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் இதுல உள்ள சிறப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து அதுல கொடுத்த 12 கொஸ்டின்ஸ் கொடுத்துறேன். அந்த 12 கொஸ்டின் தான் ஒவ்வொன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வாரேன். ஹியூமன் சிஸ்டம் பிரின்சிபிள்ஸ் அது எங்க இருந்து தொடங்குதுன்னா, கிரியேஷன் ஆஃப் பிரபஞ்சம், கிரியேஷன் ஆஃப் கிரீச்சர்ஸ், எப்படி பிரபஞ்சம் இந்த உலகம் புவனம் உருவாக்கப்படுது, எப்படி இந்த ஜீவராசிகள் உயிரினங்கள் உருவாக்கப்படுது அப்படிங்கிறத தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. அதாவது முன்னாடியே சொன்னோம், நான் இதை கொஞ்சம் மாத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நான் ஆங்கிலத்துல வேணும்னு சொன்னதுனால நான் ஆங்கிலத்துல இந்த படத்தை கொடுத்துருக்கிறேன். நமக்கு பரப்பிரமம்ன்ற சொல்ற அந்த ஓமினி சயின்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் அவ்யக்தம். அவ்யக்தம்னா வெளிப்படாத நிலை, எல்லாம் அடங்கிய நிலை கிடைக்குது. அந்த அவ்யக்தத்துல இருந்து மூல பிரகிருதி வருது. அந்த மூல பிரகிருதி அதாவது அந்த பரப்பிரமம் உருவாக்கணும்னு நினைத்த பட்சத்துல அவ்யக்தம் வந்து முக்குணத்தை வெளிப்படுத்துது. மூல பிரகிருதிக்கும் அவ்யக்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, மூல பிரகிருதியில 3 குணங்களும் வெளிப்பட்டுரும். அவ்யக்தத்துல குணங்கள் அடங்கிய நிலை, அது எதுவுமே எல்லாம் மறைக்கப்பட்ட நிலை, அது மறைநிலைன்னு சொல்லலாம். அவ்யக்தம் வந்து வெளிப்படாத நிலை, எதுவுமே வெளிப்படாத நிலை தான் அவ்யக்தம். வியக்தம்னா வெளிப்படுதல், அவ்யக்தம்னா வெளிப்படாத நிலை, சான்ஸ்கிரிட் வேர்டு. மூல பிரகிருதிங்கிறது வந்து அந்த குணங்கள் வெளிப்பட்டு இருக்கிறதுக்கு பேரு மூல பிரகிருதின்னு சொல்லுவாங்க. நிறைய லிட்ரேச்சர்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, அவ்யக்தம், மூல பிரகிருதி, மாயை எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன டிஃபரன்ஸ்ங்கிறத நம்ம பார்த்து சொல்றோம். பாபநாபரிசத்துல இது இருக்குது. போன கிளாஸ்ல நான் அதுக்குரியதையும் கொடுத்தேன். அப்புறம் அந்த மூல பிரகிருதியில இருந்து வர்றதான் சுத்த வித்தை. சுத்த வித்தை, வித்தைனாலே நம்ம என்ன பொதுவா நம்ம வந்து ஒரு பல விதமான கலைகளை படிச்சுக்கிடுற முறைதான் சுத்த வித்தை. ஏன்னா அந்த சுத்த வித்தை மூலம்தான் நமக்கு சத்துவ குணம், அதாவது 3 குணங்களும் இருக்குது. அந்த சுத்த வித்தையில இருந்து சத்துவ குணம் மேம்பட்டு டாமினேட்டிங் வரும்போதுதான் சத்துவ குணம் மாயா சக்தி வருது. ரஜோகுணம் தமோ குணத்தோட இதுல வர்றதுதான் அவித்தைங்கிற மாயை. அதுவும் ஒரு மாயை தான். இந்த சத்துவ குண மாயை, அது வந்து அவித்தைங்கிறது வந்து தமோகுண ரஜோகுண மாயை. இந்த 2 மாயையிலையும் பிரதிபலிக்கிறதா ஈஸ்வரன் ஜீவன் சொல்றோம். இதுல பிரதிபலிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பரப்பிரமத்தோட பிரதிபிம்பம். பிரதிபிம்பம்ங்கிறது இப்போ வந்து இதுல வந்து சத்துவ குணம் சேர்ந்து இருக்குது. பரப்பிரமத்துல எந்த குணமும் அற்ற நிலை, அது குணமற்றது, நிறமற்றது, எந்த உருவமற்ற, எல்லாம் பல டெபினிஷன் சொல்லுவோம். ஓமினி பிரசன்ட், ஓமினி பொட்டன், பலதை சொல்றோம்ல, எல்லாம் உள்ளது. அப்போ இதை வந்து அதோட பிரதிபலிப்புனா என்ன அர்த்தம்னா, அந்த பிரபஞ்சமோ அல்லது இந்த உயிரினங்களோ உருவாகிறதுக்கு காரணமா இருக்கிற அந்த இது வந்து இதுல உள்ளவங்க தான். அதாவது மனிதன் தான் அந்த ஜீவன்கிற நிலைக்கு உயர்த்தப்படுறான். அதே மாதிரி கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸும் இந்த புத்தியோட உள்ளவங்க தான் அங்க உயர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. யார் அந்த சுத்த சத்துவ குணத்தோட சிறந்து விளங்கி அந்த பரப்பிரமத்தோட ஃபீச்சர்ஸ தன்னோட இயல்புல வச்சிருக்காங்களோ அதைத்தான் ஈஸ்வரன் சொல்றோம். ஈஸ்வரன்னா ஏதாவது ஒரு மதத்தை அடிப்படையா இல்ல, அவங்க குறிப்பிடுறது ஈஸ்வரன்ங்கிறது வந்து ஒரு பொசிஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ ஹெட்ஷிப் இருக்குது, ஒரு பிரசிடென்ட்ன்றோம், அவங்களுக்கு கீழே இயங்கும். இந்த இதுவும் ஒரு பொசிஷனும் வந்து பீரியாடிக்கா மாறும். யார் யார் அந்த நிலைக்கு உயர்றாங்களோ அவங்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்படும். அதனாலதான் அந்த ஈஸ்வரன்ங்கிறது வந்து ஒரு ஹெட்ஷிப் மாதிரி, ஒரு தலைமை பங்காற்றுறது மாதிரி தான். ஜீவனும் அதே மாதிரிதான். அப்போ சுத்த வித்தையில இருந்து
சத்துவ குணம் மேம்பட்டு நிக்கிறவங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும். ஈஸ்வரன் அந்த பதவியை சொல்றது. அதே மாதிரி அவித்தையிலையும் இந்த 2 குணங்களையும் தாண்டி வந்தவங்க அவங்கதான் ஜீவன். அவித்தையிலையும் பிரதிபலிச்சு, ஆனா அவங்களுடைய குணாதிசயங்கள் பரபிரமத்தோட குணாதிசயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ற அளவுக்கு இருக்கும். மாயை இருக்கும். ஏன்னா இயக்கம் வேணும்னா மாயை வேணும். மாயையில் பிரதிபலிக்கப்பட்ட 2 தான் ஈஸ்வரன், ஜீவன், ஒரு தலைமை பொறுப்பு. அப்போ அந்த மாயா சக்தியிலிருந்து பஞ்சபூதங்கள் உருவாகி நமக்கு யூனிவர்ஸ் கிரியேட் ஆச்சு. என்னன்னா சத்துவகுணத்தோட டாமினேஷன்ல. இதே இது ரஜோகுணம் தமோகுணம் வரும்போது அவித்தைங்கிற மாயையில முதல்ல ரஜோகுணம் மேம்பட்டா அவித்யா சக்தி அப்படிங்கிறது வரும். அந்த அவித்யா சக்தியில தமோகுணம் மேம்படும் போது ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தின்னு 2 சக்தி வெளிப்படுது. இந்த சக்தி இருந்தாதான் செயல்பட முடியும். அதனாலதான் இது ஒரு பவர், எனர்ஜி வருது. அப்பதான் நமக்கு அந்த எந்ததையும் உருவாக்க முடியும். இந்த ஆவரண சக்தி, விக்ஷேப சக்தி தான் பஞ்சபூதங்களை உருவாக்குது. பஞ்சபூதங்கள்ல இருந்துதான் உயிரினங்கள் உருவாகுது. அப்போ நமக்கு யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம கிரீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே அந்த பஞ்சபூதங்கள் உருவாக்கப்படுகின்றன. இதுல ஆவரண சக்தினா அப்ஸ்கியூரிங் ரியாலிட்டி, அதோட அர்த்தம் புரியறதுக்காக கொடுத்திருக்கிறேன். என்னன்னா இப்ப கயிறு, பாம்பு ஒரு கொஞ்சம் இருட்டா இருக்கு, ரொம்ப மங்கலான வெளிச்சம்னு வச்சுக்குவோம். அப்போ கயிறை பாம்புன்னு நினைச்சுக்குவோம். அந்த கயிறை பாம்பா நம்ம நினைக்கிறோங்கிறது ஒரே லைன்ல சொல்லிடுறோம். இதுல கயிறுங்கிற ரியாலிட்டி மறைக்கப்படுறதுதான் ஆவரண சக்தி. அந்த மறைக்கப்பட்ட ரியாலிட்டி எப்படி நமக்கு வெளிப்படுது? பாம்பா கற்பனை செய்யப்பட்டது. அதுதான் மேனிஃபெஸ்ட் அஸ் இல்லூஷன். அந்த மாயையோட திறமே இதுதான். உள்ளதை உள்ளபடி காட்டாமல் திரித்து காட்டுவது. அதனாலதான் மாயாசக்தி எப்பவுமே உண்மையை காட்டாது. அந்த ரியாலிட்டிய மறைச்சிட்டு வேற ஒண்ண மைண்ட் இமேஜின் பண்ணிக்கும். இதுதான் இந்த சக்தி. சோ அதுல இருந்து அடுத்த அந்த சக்தி உருவாக்குனதா பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்ல இருந்து தான் நமக்கு எல்லா உயிரினங்களும் உருவாக்கப்பட்டன, புவனமும் உருவாக்கப்பட்டன. ஏன்னா மனிதன் பிறந்ததே அதாவது தனு, கரண, புவன, போகம்னு சொல்லுவோம். தனுங்கிறது உடல், கரணம்ங்கிறது அந்த கரணம், புவனம்ங்கிறது நம்மளுடைய யூனிவர்ஸ், போகம். மனிதன் போகத்தை அனுபவிக்க, நம்மளுடைய கர்மங்களை கழிக்க இதெல்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த உற்பத்தி தான் நமக்கு கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ், கிரியேஷன் ஆஃப் கிரியேச்சர்ஸ். இது 2ம் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ஸோ இதே தான் தமிழ்லையும் கொடுத்துருக்கிறேன், ஸ்லைடு சேம் தான். இப்போ அந்த சிருஷ்டி எப்படி நடக்குதுன்னு வரும்போதுல சிலதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மகத் தத்துவம், அகங்காரம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த அவ்யக்தத்துல தான் மகத்துவம் அகங்காரமும் இருக்கும். இந்த சுத்த வித்தை வரைக்கும் வர்றது சுத்த வித்தைங்கிறதே ஞானத்தோட சம்பந்தப்பட்டது. அதனால அந்த சுத்த வித்தைங்கிறதான் நமக்கு மகத்து, காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அதுக்கு கீழே அந்த சத்துவகுண மாயாசக்தி பஞ்சபூதங்கள் பிரபஞ்ச உற்பத்தி ஆகிறதும், அவித்தையிலிருந்து அவித்யா சக்தி ஆவரண விக்ஷேப சக்தி பஞ்சபூதங்களும் உயிரினங்களும் உற்பத்தி ஆகிறது. இது வியக்த நிலைங்கிறதுனால உருவம் உண்டாகுது. சத்துவகுணமும் ரஜோகுணம் தமோகுணம் மூலம் இத தான் நம்ம அகங்கார நிலை. அந்த சக்தி வெளிப்படும் போது அகங்காரம் தொழில்படும். அதனால்தான் அவ்யக்தம் மகத்துல இருந்து அகங்காரம் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாம் ஒண்ணுதான். இது இன்னும் கொஞ்சம் டீடைல்டா கொடுத்திருக்குது. பாபன உபநிஷத்துல இருந்தா எடுத்தது, மற்ற சித்தர்கள் நூல்லையும் எடுத்ததுதான். சோ இப்போ நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அதாவது நம்ம அகங்காரத்துல இருந்து தன்மாத்திரை சூக்கும பஞ்சபூதம்னு சொல்லுவோம். அந்த சூக்கும பஞ்சபூதத்துல இருந்தா தூல பஞ்சபூதமான நமக்கு 5 பேசிக் எலிமெண்ட்ஸையும் சொல்லுவோம். அப்போ கிளியரா தெரியுது, எவ்ரிதிங் இஸ் மேட் அவுட் ஆஃப் பஞ்சபூதாஸ். எல்லாமே அந்த 5 பூதங்களால் ஆனவை. அதுதான் இங்க தெளிவா இருக்கணும். இப்போ இதே இது சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பிக் பேங் தியரி. திடீர்னு ஒரு வெடிப்பு நிகழ்ந்தது. அந்த வெடிப்புக்கு என்ன நடந்தது, முன்னாடி என்ன நடந்து தெரியாது. அந்த முன்னாடி நடந்தது தெரியாதுங்கிறதா அவ்யக்த நிலை.
கிட்டத்தட்ட அது வந்து 13.8 பில்லியன் இயர்ஸ் வந்து பயங்கர ஹாட். அது வந்து ஒரு நெருப்பு ஆறு ஓடுற மாதிரி, நெருப்பு குழம்பு அவ்வளவு இயர்ஸ் இருந்து அதை வந்து ஒரு டென்ஸ் பாயிண்டா இருந்தது, சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அப்படியே இன்ஃபிளேட் ஆச்சு, யூனிவர்ஸ் அப்படியே எக்ஸ்போனென்ஷியலா எக்ஸ்பேண்ட் ஆகி கூல் டவுன் ஆகி அப்புறம் அதுல இருந்து கிராஜுவலா குவார்க்கு எலக்ட்ரான் எல்லாம் வந்து ஆட்டம் உருவாகி, அப்புறம் அந்த ஆட்டம் உருவாகி வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன், அப்புறம் ஹீலியன், அப்புறம் ஒவ்வொன்னா வந்தது. இதான் நியூக்ளியோ சிந்தசிஸ்னு சொல்றாங்க. அந்த நியூட்ரல் ஆட்டம்ஸ்னு ஃபார்ம் பண்றதுக்கு 3,80,000 வருடங்கள் ஆச்சு. பிக் பேங் தொடங்கினதுல இருந்து 3,80,000 இயர்ஸ் ஆச்சு. அப்புறம் ஓவர் த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் கிராவிட்டி புல்ட் தீஸ் கேசஸ், இந்த ஆட்டம்ஸ் நமக்கு சொல்றோம்ல ஹீலியம், ஹைட்ரஜன், இந்த எல்லாத்தையும் ஒன்னு இழுத்து அப்புறம் ஸ்டார்ஸ் வந்து, கேலக்சி வந்து, அப்புறம் ஸ்ட்ரக்சர்ட் காஸ்மாஸா இன்னைக்கு நம்ம பார்க்கிற யூனிவர்ஸ் உருவாச்சு. இதுதான் சயின்ஸ். இப்போ இந்த சயின்ஸ்லயே நான் அதிலே கொண்டு போறேன். அப்போ ஒரு மேட்டர் உருவானது, மேட்டர் வந்து ரெகுலரைஸ்ட், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேனர்ல இருக்கிறது கிறிஸ்டல்னு சொல்லுவோம், அதுவும் மேட்டர் தான். தட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம். அந்த மேட்டர் வந்து உடைச்சு பார்த்தோம்னா ஆட்டம் கிடைக்கி. ஆட்டம் உள்ளால ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அந்த நியூக்ளியஸ் உள்ளால புரோட்டான், நியூட்ரான், அதை சுத்தி எலக்ட்ரான் சுத்துது. இந்த நியூக்ளியானுக்கு கீழே உடைக்கும் போது கிடைக்கிறது குவார்க்கு. அது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். முதல்ல அதாவது நம்ம கிளாசிக்கல் பிசிக்ஸ் பார்த்தோம்னா அது வந்து அப் டு ஆட்டம் தான் முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டத்தையும் உடைக்க முடியும். ஆட்டம் உள்ளால இருக்கிற புரோட்டான், நியூட்ரான், அடுத்தது எலக்ட்ரான், தே ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் ஃபர்தர் டவுன், அதாவது எலக்ட்ரான்ஸ்னா லெப்டான்ஸால் ஆனது. அதே மாதிரி புரோட்டான், நியூட்ரான்லாம் கம்ப்ளீட்டா குவார்க்ஸ் மூலம் ஆனது. ஹாட்ரான் சொல்ற குவார்க்ஸோட காம்பினேஷன் இதனால வந்தது அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு நியூக்ளியஸே உடைச்சி குவார்க் லெவல், லெப்டான் லெவல், போசான் லெவல் எல்லாமே நமக்கு வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் வரும். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வரும்போது கம்ப்ளீட்டா அது வந்து ஒரு சப் அட்டாமிக் பார்ட்டிகிள். ஆட்டம் வரைக்கும் நியூட்டன்ஸ் லா ஒபே ஆகும். அந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் குவார்க், லெப்டான், அதாவது எலக்ட்ரான், இந்த இதோட காம்பினேஷன் போகும்போது இதோட லாஸ் வேற. ஸோ இதுக்கு வேற மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். அதே மாதிரி அந்த நீங்க வந்து பார்ட்டிகிள் பிசிக்ஸ்ல ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட், பிளாஸ்மா ஸ்டேட், 4 ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸ். சாலிட், லிக்விட், கேஸ், பிளாஸ்மா. நமக்கும் தத்துவத்துல என்ன சொல்றோம்? மண் தத்துவம், நீர் தத்துவம், அடுத்தது வெப்ப தத்துவம், வாயு தத்துவம், ஆகாச தத்துவம், எல்லாத்தையும் தாங்கி நிக்கிறது ஆகாசம். அதுல இருந்தா தொடங்கிச்சுது. இந்த சயின்ஸ்லயும் 4 ஸ்டேட்டை ஒத்துக்கிடுறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். தீஸ் ஆர் த 4 ஸ்டாண்டர்ட் ஃபோர்ஸஸ் டிஃபைன்ட் இன் பார்ட்டிகிள் பிசிக்ஸ். ஸோ சயின்ஸ்லயும் அதுக்கு வந்துட்டாங்க. இப்போ இதுல குவார்க் இதுன்னு சொல்றோம். அதுல நம்ம வந்து ஒவ்வொரு கூறுன்னு சொல்றோம். மண் கூறு, நீர்க்கூறு, வெப்பக்கூறு, வாயுக்கூறு, ஆகாயக்கூறு. அதுதான் இந்த சயின்ஸ்ல சொல்ற அந்த குவார்க்ஸ். அந்த குவார்க்ஸ் அதுல உள்ள நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் அதெல்லாம் ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட்டா ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சர் வரலாம், லிக்விட் ஸ்ட்ரக்சர் வரலாம், கேசியஸ் ஸ்ட்ரக்சர் வரலாம், பிளாஸ்மா ஸ்ட்ரக்சர் இருக்கலாம். எல்லாம் சேர்ந்தா ஆகாய ஸ்ட்ரக்சரும் வந்துடும். ஆகாயம்ங்கிற ஸ்ட்ரக்சரை இதுல கொண்டு வரல, பட் நம்ம ஞானிகள் அதுக்கும் அடுத்து இது எல்லாத்தையும் தாங்கினதான் ஆகாயம்ன்றதையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ எப்படி சயின்ஸ்ல வந்து இது அடிப்படையா இந்த ஆட்டம்ஸாலையும் ஆட்டம்ஸ்க்கு கீழே உள்ள சப்அட்டாமிக் பார்ட்டிகுலாலையும் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அந்த கூறுகளைத்தான் நமக்கு வந்து 4 ஸ்டேட்டா சொல்றதுதான் பஞ்சபூதங்கள். அவங்க சொன்னது பஞ்சபூதங்கள். ஸோ சயின்ஸ்ல சொல்றதுதான் அங்கேயும் அப்பவே சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம வந்து உடல்னு பார்க்கும்போது அந்த அட்டாமிக் நியூக்ளியஸ் நம்ம பிசிக்ஸ் படி பார்க்கிறோம் இல்லையா, ஆட்டமுக்குள்ளால உள்ள நியூக்ளியஸ்ங்கிறதா வந்து புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் எல்லாம். அந்த நியூக்ளியஸ்ல இருந்து ஆட்டம்ஸ் உருவாகுது. கார்பன், ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன் எட்ஸெட்ரா. ஸோ அந்த அட்டாமிக் நியூக்ளியஸ்ல இருந்து ஆட்டம்ஸ் உருவாகுது.
ஆட்டம்ஸ் 2-3 கம்பைன் ஆகும்போது மாலிகூல்ஸ் ஆகுது. அந்த மாலிகூல்ஸ் தான் நமக்கு உடல்ல உள்ள டிஎன்ஏ, புரோட்டீன்ஸ் எல்லாமே. அப்புறம் அந்த இது எல்லாம் சேர்ந்து தான் காம்பினேஷன்ல தான் ஆர்கனல்ஸ், அதாவது செல்லோட பார்ட், நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா, செல் மெம்பரேன், எட்ஸெட்ரா, ரிபோசம்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கிறது ஒரு செல்லுல உள்ள பார்ட். அந்த மாலிகுலோட காம்பினேஷன் தான் டிஎன்ஏங்கிறதே வந்து ஏடிஜிசிங்கிற ஸ்மால் மாலிகூல்ஸ் தான் சொல்லுவாங்க. அதோட காம்பினேஷன் தான் டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏக்குள்ளால தான் ஜீன்ஸ் இருக்குது. டிஎன்ஏங்கிறது நமக்கு வந்து ஒரு செல்லுக்குள்ளால இருக்கிற ஒரு ரெசிபி புக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெசிபி புக்குக்குள்ளால ஒவ்வொன்றும் எப்படி செய்யுதுன்னு கொடுக்குற அந்த செப்பரேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஜீன் சொல்றது. அந்த ஜீனுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், டிஎன்ஏங்கிறது டிஎன்ஏ சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்குள்ளால நம்ம செல் வந்து எப்படி வளரணும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணணுங்கிற எல்லா சாஃப்ட்வேர் பார்ட்டும் அதுல பண்டலா இருக்கு குரோமோசோமுக்குள்ளால. ஆர்கனல்ஸ்ங்கிறது வந்து நியூக்ளியஸ், இந்த இதெல்லாம் ஆகுது. அப்புறம் செல் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் ஆகும். ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும்போது தான் செல் ஃபங்க்ஷன் ஆகும். சோ இதுதான் வந்து பாடி செல்ஸ். அதே அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். என்ன சொல்ல வரோம்னா சயின்ஸ்லயும் எதைத்தான் சொல்றாங்க, ஆட்டம்ஸ் வந்து மாலிகூல்ஸ் வந்து செல்லோட வெவ்வேறு பார்ட், பயாலஜிக்கல் செல்லோட ஒவ்வொரு பார்ட் வந்து அந்த செல் ஃபங்க்ஷன் ஆகுது. எப்படி நமக்கு வந்து சயின்ஸ்ல சொல்லியிருக்காங்களோ அதே தான் இந்த ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு கம்ப்ளீட்டா அந்த உடல் கூறுகள் 5 பூதங்களால் ஆனவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சோ இப்ப வந்து அது மாத்திரம் நிக்காம இந்த 2 பாட்டு ஞான சரமுல முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நான் இதுக்கு வந்துடுறேன். இந்த 5 பூதங்களுடைய குணாதிசயங்களையும் சொல்லியிருக்காங்க. இதுன்னு சயின்ஸ்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கப்படும். மண்ணு பொன்னிறம், நீர் வெண்மை நிறம், நெருப்பு செம்மை நிறம், வாயு கருமை நிறம், ஆகாயம் படிக நிறம். அதுக்கு சுவை வடிவம் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த பாட்டுல. பட் இருந்தாலும் நமக்கு வந்து நிறம் எதுக்கு சொல்றோம்னா, இப்ப நம்மளுடைய முத்திரைகளை காட்டும் போதும் ஒவ்வொரு விரலும் எந்த பூதத்தை குறிக்கிங்கிறதுக்காக வேண்டி சிம்பாலிக்கு இந்த கலரை அதுல யூஸ் பண்றோம். அதுக்காக தான் இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ எர்த் எலிமெண்ட் இஸ் கோல்டன் கலர், வாட்டர் எலிமெண்ட் இஸ் ஒயிட் கலர், தென் ஹீட் எலிமெண்ட் இஸ் ரெட் கலர், வாயு எலிமெண்ட் இஸ் பிளாக் கலர், ஆகாய எலிமெண்ட் இஸ் படிகம் ஆர் கிறிஸ்டல் கலர். இது வந்து நம்ம அதுல போடுறோம். கிறிஸ்டலை வந்து கிறிஸ்டல்னா என்ன கலர் காட்டுதோ அதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம அதுக்காக வேண்டி ஒரு சின்ன ஆஷ் கலரை கொடுத்துருக்கோம். ஏன்னா வெள்ளையில இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணுன்றதுக்காக வேண்டி அதை குறிக்கிறதுக்காக. சோ நம்ம கை விரல்களை ஒவ்வொரு அந்த நிறம் கொடுத்துருக்கிறது ஒரு மனசுல பதிஞ்சிரும் உங்களுக்கு. ஓகே இதுனா இந்த பூதத்தை குறிக்கி, இந்த பூதத்தை குறிக்கி, பஞ்ச பூதங்களுடைய நிறத்தை வச்சு குறிச்சிருக்கிறாங்க. சோ இதுதான் நம்ம சொல்றோம் ஒவ்வொரு விரலும். அதாவது நமக்கு வந்து முதல்ல இந்த விரல் நிலம், இது வந்து பொன்னிறம் கோல்டன் எல்லோ, இது வந்து ஒயிட் நீர் வாட்டர் எலிமெண்ட், ரெட் இட் இஸ் ஹீட் எலிமெண்ட், பிளாக் இட் இஸ் வாயு காற்று ஏர், and first final one is this is actually crystal, but we have just given to differentiate between this white and this one slightly modified, that's all. So these are the various Panjabhutas associated with fingers also. So நமக்கு எதனால அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் சொல்றோம்னா, அண்டம் பஞ்சபூதங்களால் ஆனவை, பிண்டமும் பஞ்சபூதங்களால் ஆனவை. இது ஒரே ஒரு பாயிண்ட் தான். அண்டம் எப்படி இயங்குதோ அதே மாதிரிதான் பிண்டமும் இயங்குது. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபிள், இதுல உள்ள அனைத்து உடல் கூறுகள் எல்லாமே பிரபஞ்சத்துல உள்ளது. அனைத்தையும் குறிக்குது. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபிள், இதோடைய இண்டிவிஜுவல் கான்ஸ்டியூண்ட் பார்ட்ஸ், இதோடைய எல்லாமே ஒண்ணுதான். அண்டத்தை பத்தி தெரிஞ்சுட்டா பிண்டத்தை கத்துக்கலாம், பிண்டத்தை பத்தி தெரிஞ்சுன்னா அண்டத்தை பத்தி கத்துக்கலாம். இப்போ இந்த பஞ்ச பூதங்கள் வந்து பஞ்சீகரணம் ப்ராசஸ்ல ஆயிருக்குது. இது நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். அதாவது தூள ஆகாசம் எப்படி சூக்கும ஆகாசமா மாறுது அப்படிங்கிறது. அதாவது 50% இது, மிச்சம் உள்ள 50% 4 பார்ட்ஸா பிரிச்சு 2 காம்பினேஷன் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கிறது சூக்குமத்துல இருந்து தூளத்துக்கு வந்துருது. அதுதான் சூக்குமம்னா ரொம்ப நுட்பமானதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு கிளாசிக்கல் பிசிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா இட் இஸ் டீலிங் வித் தூளம், தட் இஸ் பர் உடல்னு சொல்றோம் இல்லையா, பிசிக்கலா விசிபிளா இருக்கிறது. சூக்குமம்ங்கிறது ரொம்ப நுட்பமா இருக்கிறதுனால அது குவாண்டம் மெக்கானிக்ஸ் லெவல்.
ஸோ அப்போ அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல சொல்ற சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ்ல இருந்து நமக்கு வந்து ஆட்டம் மாலிகூல்ஸ்லாம் வருதுங்கிறோம் இல்லையா? ஆட்டம் மாலிகூல்ஸ் வரும்போது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது, அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி ரொம்ப நுட்பமா இருக்கனால தெரியல. அதுவும் பார்ட்டிகிள்ஸ் தான் சொல்றோம். ஸோ அதுல இருந்து சூக்குமம் தூளம்ங்கிறது வந்து புலப்படுவது கண்ணுக்கு புலப்படாதது அப்படிங்கிற மீனிங்ல தான் நம்ம தூளம் சூக்குமத்தை யூஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம உடம்பு எப்படி நம்ம வந்து எப்படி இந்த அதாவது தன்மாத்திரையில இருந்து எப்படி இந்த இதுக்கு வந்தது, அதாவது தூள வடிவத்துக்கு 5 பூதங்களும் வந்தது. அந்த பேஸ வச்சுதான் கைவல்ய நவநீதம் இன்னும் மற்ற புக்கெல்லாம் பார்த்து இது எப்படி நமக்கு வந்து நம்மளுடைய உடல் கூறுகள் உருவானவை அப்படின்னு தான் நம்ம அதை பார்த்திருக்கிறோம். அதாவது இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் தான் உடல்ல உள்ள அனைத்துமே உருவாக்கப்பட்டன. அப்படி பார்க்கும்போதுதான் இந்த படத்தை முதல்ல சொல்லிட்டோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதுல நம்ம திருப்பியும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, அதாவது இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த 4 அந்த கரணங்களையும் நம்ம பார்க்கும்போது சொல்றது என்னன்னா, மனம் வந்து வாயு கூறால் ஆனது, புத்தி வந்து வெப்பக்கூறு அல்லது நெருப்பு கூறால் ஆனது, சித்தம் வந்து நீர்க்கூறால் ஆனது, அடுத்தது அகங்காரம் நமக்கு மண்கூறால் ஆனது, ஜீவன் ஆத்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது வந்து ஆத்மா வந்து மாயாசக்தியில வந்து வர்றதுனாலதான் ஜீவன்கிறோம். நம்ம உடல் சிருஷ்டின்னு வரும்போது என்னாகும், ஜீவனுக்கு வந்து ரஜோகுணம் தமோகுணம் டாமினேஷனா இருக்குது. அதனால அது ஜீவன் ஆத்மா உள்ளால டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனா நம்ம வந்து ஜீவன்கிற பேரை யூஸ் பண்ணிக்கிறோம். சோ ஆகாய கூறாலானது ஜீவன். இத வந்து கிளியரா கொடுத்துட்டாங்க. இதேதான் சித்தர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுல இந்த படம் எதுக்கு கொடுத்துருக்குறோம்னா, நம்மளுடைய ஆத்மா வந்து டாமினன்ட் எலிமெண்ட் ஆகாசம். அது எதை குறிக்குது, நம்மளுடைய நடுவிரல் மிடில் ஃபிங்கர். மைண்டுங்கிறது வந்து வாயுங்கிறதுனால ஏருங்கிறதுனால அதோட விரல் வந்து நமக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கர். அடுத்தது புத்தி வந்து வெப்பம் கூறு அப்படிங்கிறதுனால தம் ஃபிங்கர் பெருவிரல். சித்தம் வந்து வாட்டர் எலிமெண்ட், அதனால அது லிட்டில் ஃபிங்கர். அடுத்தது அகங்காரம் எர்த் எலிமெண்ட், அதனால ரிங் ஃபிங்கர். இது வந்து நம்ம இந்த படத்தை இந்த மாதிரி பஞ்சீகரணம் ப்ராசஸ்ல இதோடது இப்படி வருதுன்னு அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க. அதுல இருந்தே நமக்கு இது என்னென்ன எந்தெந்த எலிமெண்ட்னு ஃபிக்ஸ் ஆயிடுது. ஏன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒவ்வொரு விரலையும் குறிக்குதுங்கும் போது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கிளியரா சொல்லிடுறாங்க. அதேதான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த பிராணனோடதும் நமக்கு தெரியணும். இப்போ வந்து 5 வாயுக்கள் வரும்போது நம்ம வந்து பிராணன்ல இருந்துதான் மற்ற எல்லா வாயுக்களும் உருவாச்சு. நமக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூலக்கூறும் சொல்லிட்டோம். ஆகாயம் வந்து சமானன். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து வாயு கூறு வந்து வியானன். நெருப்பு அல்லது வெப்பக்கூறு வந்து உதானன். நீர்க்கூறு வந்து பிராணன். அபானன் வந்து மண்கூறு. சோ பிராணன் இதுதான் நமக்கு தேவை. பிராணன் நீர்க்கூறு பிராணசக்தி அப்படின்னு வரும்போது அது நீர்க்கூறாலானது அப்படிங்கிறதா நமக்கு மெயினானது. பிராணன்கிறது தான் நமக்கு வந்து பல வகையில திருப்பி 5-10 வாயுக்களா மாறி உடல் எங்கும் உயிர் சக்தியை கொண்டு போய் சேர்க்குது. சோ இதெல்லாம் நமக்கு வந்து அந்த பஞ்சீகரணம்னு சொல்ற அந்த ப்ராசஸ் படி இது இந்தந்த எலிமெண்டோட டாமினேட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ இந்த எலிமெண்ட்ஸும் அந்த எலிமெண்ட்ஸோட ரிலேட்டட் பார்ட்ஸையுமே சித்தர்கள் கிளியரா சொல்லியிருக்காங்க. எர்த்தோட அந்த எலிமெண்ட் பார்த்தா எர்த் எலிமெண்ட்னு வரும்போது ஹேர், ஸ்கின், போன், ஃபிளஷ், நர்வ்ஸ் இது எல்லாமே எர்த் எலிமெண்டால் ஆனது. அதே மாதிரி வாட்டர் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா பிளட், போன் மேரோ, யூரின், பிரைன், ரீப்ரொடக்டிவ் ஃப்ளூயிட்ஸ் இது எல்லாமே வாட்டர் எலிமெண்ட் ஆனது. வெப்பக்கூறு பாத்தீங்கன்னா ஃபியர், ஈகோ, லேசினஸ், செக்ஸ் ஆக்டிவிட்டி, ஸ்லீப் இது எல்லாமே வந்து வெப்பக்கூறாலானது. வாயுவின் கூறு அல்லது ஏரோட எலிமெண்ட் பாத்தீங்கன்னா சிட்டிங், ரன்னிங், வாக்கிங்,
லையிங் டவுன், ஸ்டாண்டிங், இது எல்லாமே இந்த இயக்கங்கள் எல்லாமே நமக்கு வந்து வாயுவின் கூறு. ஆகாயத்தின் கூறு அதிகமா இருந்ததுனால் டிசையர், காமம், ஆங்கர், குரோதம், அதனால வர கோபம், கிரீடு, லோபம், பேராசை, மோகம் இல்லாத இருக்கதான் நினைக்கிறது. மாயாசக்தி இருக்கும்போது அப்படிதான் நினைப்போம். அப்புறம் மதம், பிரைடு. சோ இந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இது வந்து அகஸ்தியருடைய வைத்திய சதகம் நூல்ல கொடுத்திருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருக்குறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஃபண்டமெண்டலா உள்ள நம்ம உடலுக்குள்ளால இருக்கிற பிசிக்கல் பார்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் ரெண்டுமே கொடுத்துறாங்க. எல்லாமே மூலக்கூறால் ஆனதுதான். எல்லாமே இந்த எர்த், வாட்டர், ஹீட், ஏர், ஆகாசா இதால் ஆனது. இதைத்தான் நம்ம 96 தத்துவங்களாவும் பார்த்தோம். அந்த 96 தத்துவத்தையும் நம்ம வந்து இந்த கோஷங்கள்லையும் அந்த கரணங்கள்லையும் நம்ம வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டோம். அதை டீட்டெயில்டா ப்ரீவியஸா சொல்லியாச்சு. இப்ப அதை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. சோ முதல்ல ஹியூமன் சிஸ்டம் ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்க்கும்போது பஞ்சபூதங்களால் ஆனது இந்த அண்டமும் பிண்டமும். அதைத்தான் மேக்ரோகாசம், மைக்ரோகாசம் சொல்லுவோம். மைக்ரோகாசம் வந்து நம்மளுடைய உடல், மேக்ரோகாசம் வந்து அண்டம்னு சொல்ற யூனிவர்ஸ். இந்த இதுதான் 96 பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இருக்குது. அதை கோஷங்களையும் அந்த கரணங்களையும் அடக்கிடுறோம். அதை வந்து கிளியரா போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். இப்போ பஞ்சபூதங்களும் பஞ்ச கோஷங்களும் அந்த கரணங்கள் தான் நம்ம உடல்ல பார்த்துக்கிடுறோம். அந்த பயாலஜின்னு கன்சிடர் பண்ணும்போது நம்மளுடைய பரு உடல், அந்த பிசிக்கல் உடல், கோஷங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து பரு உடல், ஆற்றல் உடல், மன உடல், அறிவு உடல், ஆனந்த உடல், இதெல்லாம் ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட். ஒரு பாடினா ஸ்டேபிளா இருக்கணும், அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது. அது போனா இருக்கலாம், பலது நர்வ்ஸா இருக்கலாம், எல்லாம் சேர்ந்தது. சோ நம்ம வந்து இந்த கோஷங்களை தான் தமிழ்ல கொடுத்துருக்கிறோம். அதாவது 5 விதமான அந்த ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட் தான் 5 கோஷங்கள். அந்த 5 கோஷங்கள்ங்கிறது 5 போர்வை, 5 உடல்னு வச்சுக்கோங்க. அந்த உடல்ல தான் நமக்கு வந்து அந்த கரணங்கள் வந்து வேலை செய்யும். அது இயக்கம், இது வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ற ஸ்ட்ரக்சர். சோ 5 கோஷங்களும் ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட். 4 விதமான அந்த கரணங்கள் வந்து ஆற்றல் திறங்கள். இது வந்து என்னன்னா ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட். அதுல வந்து நமக்கு இயக்கம் நடக்கிறதுக்கான ஆஸ்பெக்ட் தான் வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதுதான் மனத்திறன், அறிவுத்திறன், அனுபவப்பதிவு, செயல்திறன் சொல்றோம். சோ ஆக மொத்தம் நமக்கு பாத்தீங்கன்னா போத் ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ் known as பஞ்சகோசாஸ் and the functional aspects known as Andakarnas, both are made from the basic elements, basic elemental aspects. This is what we have to understand. நம்ம பஞ்ச கோஷங்கள், அந்த கரணங்கள், அது தவிர ஆன்மா அல்லது ஜீவன், அதை எடுத்துக்கிட்டோம். ஜீவன் இல்லைன்னா உயிர் இல்லை. சோ இந்த பஞ்ச கோஷத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், தூல சரீரம், சூக்கும சரீரம், எல்லாமே சரீரம் தான். அன்னமய கோஷம் அப்படிங்கிறது பிசிக்கல் பாடி, பிராணமய கோஷம் அப்படிங்கிறதும், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், இதெல்லாம் சூக்கும சரீரம் தான். சூக்கும சரீரம்னா ரொம்ப நுட்பமான எலிமெண்டால் ஆனது, அவ்வளவுதான். நம்ம அதைத்தான் அந்த நுட்பமான எலிமெண்டே டிஃபைன் பண்ணி தான் 5 பேசிக் எலிமெண்ட்ஸா சொல்லிட்டாங்க. அது தூலமா இருந்தாலும் சரி, சூக்குமமா இருந்தாலும் சரீரம் தான். அது காரணமா இருந்தாலுமே அதுவும் சரீரம் தான். ஒண்ணுக்கு ஒண்ணு சூக்குமமானது. அதாவது தூல சரீரத்தை விட நுட்பமானது சூக்கும சரீரம், சூக்கும சரீரத்தை விட நுட்பமானது காரண சரீரம். நம்ம உடல் வந்து பிரிஞ்சு போகும்போது அன்னமய கோஷம் தான் இங்கே அழிஞ்சு போகும். சூக்கும சரீரமும் காரண சரீரமும் நம்மளுடைய ஜீவனோட அடுத்ததுக்கு இட்டு செல்லும். இதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. சோ நம்ம உடம்ப என்ன மாதிரி பார்த்துட்டோம், 2 பங்கா பிரிச்சுட்டோம். இது வந்து கோஷங்களை குறிக்குது, இது வந்து அந்த கரணங்களை குறிக்குது, உடல் சீரு அப்படிங்கறதுக்காக வேண்டி. அப்போ பஞ்ச கோஷங்கள்ல அன்னமய கோஷம் பிசிக்கல் பாடி, இது வந்து அந்த நமக்கு வந்து அதுக்கு சோர்ஸ் வந்து பிராண சக்தி தான். பிராணன் தான் அதுக்குரிய வைட்டல் எனர்ஜி. பிராணமய கோஷம் பார்த்தோம்னா அந்த வைட்டல் எனர்ஜி பாடி, அதுக்கு சப்போர்ட் அல்லதுக்கு சோர்ஸ் வந்து மைண்ட். மனோமய கோஷத்துக்கு அந்த மென்டல் பாடி, அதுக்கு இன்டலெக்ட், புத்தி தான் அதுக்குரிய சோர்ஸ்.
விஞ்ஞானமய கோஷம் வந்து இன்டலெக்ட் பாடி. அதுக்கு காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொன்னோம்ல, மகத் அந்த மாதிரி அந்த இதுல இருந்து வந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் தான் விஞ்ஞானமய கோஷத்துக்கு சோர்ஸ். ஆனந்தமய கோஷம் வந்து தட் இஸ் த பிளிஸ் பாடி. ஆத்மா தான் அதுக்கு சோர்ஸ். அப்போ விஞ்ஞானமய கோஷத்துல நம்ம அந்த லெவல்ல ஒர்க் பண்ணும் போதே நீங்க வந்து காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ், நேச்சரோட இன்டெலிஜென்ஸோட ஓரளவு அசோசியேட் ஆயிருவீங்க. அது வரைக்கும் பாடிக்கு உள்ளாலே தான் உழண்டு வருவோம். விஞ்ஞானமய கோஷம் வரும்போது தான் காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் நம்ம மேல ஆளுமை செலுத்தும், இயற்கையோட இணைந்து போவோம். ஆனந்தமய கோஷம் போகும்போது பிளிஸ் பாடி, ஒரு ஆனந்தத்தை அனுபவிப்போம். அந்த ஆனந்தமும் உண்மையான ஆத்மாவுடைய அனுபவம் கிடையாது, அது ஜீவனுடைய அனுபவம் தான். அதையும் தாண்டணும். அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இந்த பருவுடல் வந்து எந்தெந்த பார்ட்ஸோட ரிலேட்டட், இது எல்லாம் கிளியரா சொல்லியிருக்காங்க. நம்ம சயின்ஸ்லயும் பயாலஜிலையும் எல்லாமே சொல்றாங்க. இதெல்லாம் இந்த இவங்க எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, எந்தெந்த பேசிக் எலிமெண்ட் மூலம், அதாவது எர்த் எலிமெண்டா, வாட்டர் எலிமெண்டா, அல்லது ஹீட் எலிமெண்டா, ஏர் எலிமெண்டா, ஆகாச எலிமெண்டா, அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு உறுப்புகளும் இந்த இதோட சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லியாச்சு. பருவுடல், ஆற்றல் உடல். ஆற்றல் உடல் ஃபுல்லா வந்து கிளான்ஸ், பிளட் எல்லாமே வந்து நீர் தத்துவம் உள்ளது கம்ப்ளீட்டா. ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் எல்லாமே. அடுத்தது மன உடல்ங்கிறது வந்து அந்த மூச்சு, நரம்பு, மஸ்குலர் மூவ்மெண்ட் எல்லாம், இயக்கங்கள் எல்லாம், அந்த பிராணிக் வாய்ஸ், எல்லா பிராண வாயுக்கள், எல்லா வாயுக்களும் சேர்ந்து பண்ற இயக்கம். அறிவு உடல்ங்கிறது வந்து டைஜஷன், அந்த நமக்கு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் உள்ளால நடக்கிற எல்லாமே, முக்கியமான ஜீரணம், அதே மாதிரி ஐஸ், ஸ்கல்லு, பைல், இது எல்லாம். see how the body temperature is maintained, எப்படி நம்மளுடைய கம்ப்ளீட் வளர்சிதை மாற்றம், மெட்டாபாலிசம்லாம் எப்படி நமக்கு வந்து அது உள்ளால மெயின்டைன் ஆகுது அல்லது டீவியேட் ஆகுது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து விஞ்ஞானமய கோஷம். தென் ஆனந்தமய கோஷம் வந்து நம்ம இதுதான் வந்து எல்லா அனுபவத்தையும் பெறுது. அதுல வந்து நம்ம வந்து ஆனந்தமய கோஷம் வரும்போது நம்ம இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னு 3 வார்த்தையை சொல்லுவோம். ஏன்னா ஒண்ணு பாக்குறது, ஒண்ணு அதை அடையிறது, அதுக்கடுத்து அடைஞ்சதை அனுபவிக்கிறது. ஒரு ஸ்வீட்டை பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சதுனால சந்தோஷப்படுறீங்க. அடுத்தது அதை வாங்கிடுறீங்க, உங்களுக்கு சொந்தமாயிருது, அப்போ அது வந்து மகிழ்ச்சி. அப்புறம் அதை சாப்பிடுறீங்க, சந்தோஷமாகுது. சோ இந்த 3 விதமா, ஏன்னா தைத்திரிய உபநிஷத்தை வச்சுதான் நம்ம இந்த 5 கோஷங்களையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இதோடது வந்து ஐசிஎஸ், நோஸ், டங்ஸ், கேவிட்டிஸ் எல்லாமே, ஏன்னா அதுதான் அனுபவத்தோட பீடம். அப்புறம் இது வந்து காரண சரீரம், காசல் பாடின்னு சொல்றோம். ஸோ பஞ்ச கோஷங்கள் இதெல்லாம். அதே மாதிரி நமக்கு வந்து சயின்ஸ்ல என்ன சொல்றோம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ஸ்கெலட்டல் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், இம்யூன் சிஸ்டம், நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சயின்ஸ்ல இவங்க இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க, நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல பிரிச்சிருக்கிறது கோஷங்களா பிரிச்சிருக்காங்க. இது உடலுடைய பாகங்கள். அடுத்தது அந்தகரணம், மைண்ட், இன்டலெக்ட், சித்தம், அகங்காரம். முன்னாடியே கிளியரா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஏன்னா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணா நான் கம்ப்ளீட்டா கவர் பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது மனம் அப்படிங்கிறது வந்து நமக்கு மனத்தோட எலிமெண்ட் என்னது, ஏர், வாயுக்கூறு. அதனால அது ஆள்காட்டி விரல். சோ மனசுல ஏற்படுற பிரச்சனைனாலதான் சஞ்சலமான மனநிலை, பல எண்ணங்கள் ஒரே நேரத்துல ஓடுறது, அப்படியா இப்படியா ஓன்னு அது பாட்டுல அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். கவலை, பயம், இல்லாத நினைச்சு கவலைப்படுறது, ஃபியூச்சர்ல இப்படி நடந்துருமோன்னு பயந்து கவலைப்படுறது, நடந்ததை நினைச்சு கவலைப்படுறது, நடந்துருமோன்னு நினைச்சு பயப்படுறது. அப்புறம் கவலைப்படுறதுனால எப்பவும் உங்க மைண்ட் வந்து ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கும். இயக்கம் இருக்கும்போது எப்படி தூங்க முடியும்? தூங்க முடியாது. அப்புறம் அதே மாதிரிதான் அந்த கன்ஃபியூஷன்னாலதான் நம்ம உறவுகள், நீங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்க இன்னொரு கான்டெக்ட்ல சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த புரிதல் குறைவாகும். இதெல்லாம் மனசோட பிரச்சனைகள். சில பிரச்சனைகள் தான் சொல்லியிருக்குது. புத்தியோடது கட்டை விரல். ஏன்னா புத்தி வந்து எப்பவுமே நெருப்பு, அதாவது அது வந்து நமக்கு வெப்பக்கூறு. அதனால கட்டை விரல் சொல்றோம். தீர்மானிக்க முடியாது, டெசிஷன் மேக்கிங் ஃபுல்லா புத்தி. மனசு வந்து சங்கல்பம் ஹெல்ப், அது பாட்டுல ஓடிக்கிட்டே இருக்கும், நல்லதே நினைக்கும், கெட்டதே நினைக்கும். சோ அதுதான் சங்கல்ப விகல்பம். நல்லபடியா நினைச்சு போனா அது சங்கல்பம், கெட்டது வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. புத்தி வந்து அதுதான் செயின் ஆஃப் தாட்ஸ். புத்தி வந்து டெசிஷன் மேக்கிங், அதுதான் டெசிஷன் எடுக்கும். நம்ம ஒண்ணு இது பண்ணா இதுவா அதுவான்னு டெசிஷன் எடுக்குது. தீர்மானிக்க முடியாம இருக்கிறது புத்தி சரியா வேலை செய்யாம தான். சரி தவிர பிரிச்சு பார்க்க முடியல.
தப்பான முடிவு எடுக்கிறது, அதே மாதிரி மன உளைச்சலாகி விரக்தி ஆகிறது. இது எல்லாமே டெசிஷன் சம்பந்தப்பட்டது, புத்தி சம்பந்தப்பட்டது. அகங்காரம் அகங்காரம் வந்து நமக்கு வந்து மோதிர விரல். ஏன்னா அகங்காரம் தான் நமக்கு வந்து நான் என்ற ஒண்ணு. நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன். அது பண்றதுக்கு கண்டிப்பா என்ன வேணும்? நம்மளுடைய உடல், கை, கால் எல்லாமே வேணும். அதனால அது வந்து அகங்காரம் மோதிர விரல். அது வந்து மந்தத்துவமானது, பேரமைதி, ஆதிக்கம், பணிவு குறைபாடு, பழிவாங்கும் எண்ணங்கள், ஈகோவால நமக்கு இடையில பயங்கர பிரச்சனைகள் ஒருத்தருக்குள்ளால. சோ இந்த ஈகோ வந்தும் அடுத்த ஒண்ணு. இப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த நாளை நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு டிஃபரன்ஷியேட் பண்றது ரொம்ப நுட்பமானது. ரொம்ப கூர்ந்து கவனிச்சாதான் முடியும். இப்போதைக்கு நமக்கு சைக்காலஜிங்கிற சப்ஜெக்ட்ல வந்து மனசை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சயின்ஸ்லயும் மனசும் காரணம். ஏன்னா ஹோமியோபதி வைத்தியம்லாம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஃபுல்லா தே வில் ட்ரீட் ஒன்லி மைண்ட் ஃபர்ஸ்ட். அந்த மனசை ட்ரீட் பண்ணிட்டு தான் போனீங்கன்னா ஹோமியோபதி டாக்டர்லாம் கிட்டத்தட்ட 1 hour உங்ககிட்ட கேள்வியா கேட்பாரு. உங்களுக்கு என்ன நடந்தது, எது உங்களுக்கு பாதிச்சது, மனசுல என்ன நடக்குன்னு பார்த்து, இது வந்து பர்சனலைஸ். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பாதிப்பு வரும், இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி பாதிப்பு வரும். அதனால எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்காது. அவர் பல இன்சிடென்ட்டை பார்த்து கான்டெக்ஸ்ட வச்சுக்கிட்டு ஓகே இது பாதிப்பு, அப்ப இதுக்கு இந்த மருந்து கொடுக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம இப்பவும் நம்ம சைக்காலஜிக்கலா அஃபெக்டட், மன நலம் பாதிக்கப்பட்டவர்கள், தட் இஸ் மென்டலி இல், அவங்களுக்கும் இப்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்குது. இது அப்பவே இந்த எலிமெண்ட் இதெல்லாம் சொல்லிட்டாங்க. சித்தம் சித்தம் வந்து கம்ப்ளீட்டா மெமரி தான். அதுல என்னென்ன இருக்கோ அத்தனையும் சித்தத்துல வந்து விழுந்துரும். நீங்க ஒண்ணு பார்த்து எண்ணங்கள் ஆகுறது, அதுல டெசிஷன் எடுக்கிறது, அதுக்கடுத்து நம்ம வந்து அதுக்காக செய்யற வேலை எல்லாமே சித்தத்துல பதிவாயிரும். அந்த பதிவுனாலதான் அடுத்த தடவை முன்னாடி செஞ்ச தவற செய்ய மாட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ். வச்சா தீயில வச்சா ஒரு சின்ன குழந்தை வந்து தீயில தொடாதன்னா கேட்காது. கொண்டு போய் கைய வச்ச உடனே சுடுதுன்னு அழுத பிறகுதான் ஐயோ இதுல தொட்டா சுடும் போல அப்படின்னு அந்த அனுபவத்துல பதிஞ்சது அடுத்தடுத்து நமக்கு போகிறதுக்கு வசதியா இருக்கும். இந்த சித்தத்துலதான் அத்தனை கர்மங்களும் உள்ளால சேர்ந்து போய் இருக்குது. நம்ம என்னென்ன செய்ய வேண்டியது, சித்தமும் மனமும் ரொம்ப க்ளோஸ்லி கார்லேட்டட். இந்த சித்தத்துக்கு தகுந்தபடி உங்க புத்தி வேலை செய்யும், உங்களுடைய மனசும் எண்ணும். சித்தம் வந்து பயங்கரமானது. ஏன்னா சிலவங்க பார்ப்போம், என்னடா இப்படி முட்டாத்தனமா இப்படி பண்றாருன்னு நமக்கு தோணும். அது சித்தத்துல அந்த பதிவு அப்படி இருக்கிறதுனால எண்ணங்கள் அப்படிதான் போகும், தவறாதான் நடக்கும். அதை தடுக்கவே முடியாது. இதைத்தான் கர்மம், வினைன்னு சொல்றோம். நம்ம கர்மாக்கள்னு சொல்றது. ஆன்மா, நடுவிரல், இதுதான் வந்து நமக்கு வந்து பிராணசக்திய நமக்கு ஸ்டிமுலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற நடுவிரல். நம்மளுடைய முத்திரைக்கு எப்ப வந்து ஆத்மாவை சுத்தி இருக்கிற கம்ப்ளீட் இம்பியூரிட்டிஸ்னா அதாவது அழுக்குன்னா நம்ம சொல்ற அழுக்கு இல்ல, புரியறதுக்காக சொல்றோம். அதுல தேவையில்லாம நம்ம அந்த எலிமெண்ட்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணுங்கிறதுக்கு பதிலா இன்னொரு எலிமெண்ட் கூடிருது. அப்படி அதாவது ஆகாயத்தோட டாமினேஷன் இல்லாம ஆத்மாவில அதுல வந்து மற்ற எர்த்தோ மற்ற எலிமெண்ட்டும் நிறைய வேரியேஷன் வாரதான் வந்து இம்பியூரிட்டின்னு சொல்றோம். அந்த கரெக்டான ரேஷியோக்கு வந்து ரெகுலேட் ஆயிடுச்சுன்னா தென் இட் இஸ் பியூரிஃபைடு. ஆத்மானா என்னன்னு, அதாவது ஜீவன் ஆத்மா ஒன்னா சொல்றோம், வித்தியாசம் இருந்தாலும் ஏன்னா நமக்கு வந்து உடல் சிருஷ்டின்னு வந்த பிறகு அது வந்து ஜீவன் தான். அதைத்தான் நம்ம ஆத்மான்னு வச்சுக்கிடுறோம். இதோடது எலிமெண்ட் ஆகாசம்னு சொல்றோம். இதோட பொசிஷனையுமே கிளியரா சொல்லியிருக்காங்க. உச்சிக்கு கீழே, உண்ணாக்கு மேலே. இது சயின்ஸ் ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஒரு ஜீவனுடைய வடிவம் என்னன்றது திருமந்தத்துல சொல்லியிருக்காரு. 1 lakh பார்ட் ஆஃப் த கவுஸ் ஹேர். ஜீவனோட ஷேப்பும் லிங்கம். சோ இது எல்லாமே நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் பிரீத்ஸ் இன் லைஃப் டைம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து மூச்சு தான் ஆயுள். நம்மளுடைய லைஃப் டைம், ஒருத்தருடைய ஆயுட்காலம்ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் பிரீத்ஸ் பொறுத்து இருக்குது. ஆவரேஜா நார்மலா ஒருத்தங்க பண்றாங்கன்னா 1 நிமிஷத்துக்கு 15 சுவாசம். அப்போ 1 மணி நேரத்துக்கு 900, ஒரு நாளைக்கு 21,600 பிரீத்ஸ். ஸோ ஈச் சோல் இஸ் பார்ன் வித் a fixed number of breath. அப்போ நம்பர் ஆஃப் பிரீத்ஸ் ஒரு நாளைக்கு 21,600, 21,600 பிரீத்துக்கு பதிலா இஃப் யூ ரெடியூஸ் இட் டு 20,600, யுவர் லைஃப் டைம் பீரியட் இஸ் இன்க்ரீஸ்ட். இஃப் யூ ரெடியூஸ் இட் டு 10,000 breaths, லைஃப் ஸ்பேன் இஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ நம்மளுடைய சித்தர்கள் சொல்லியிருக்கிறதே உன்னுடைய மூச்சு தான் ஆயுள். ஒரு நாளைக்கு ஆவரேஜா அவ்வளவு இருக்குது.
நீ ஃபாஸ்டா சுவாசிச்சா உன்னுடைய லைஃப் ஸ்பேன் குறையும். மெதுவா சுவாசிக்க ஆரம்பிச்சா லைஃப் ஸ்பேன் கூடும். இப்ப நீங்க முத்திரைய அப்படியே பண்ணிக்கிட்டே பல மாசம் பல வருடம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு யூ கேன் அப்சர்வ் த பிரீத்ஸ், நம்பர் ஆஃப் பிரீத்ஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட். யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். இது அனுபவத்துல வரும். அதை நீங்க கொஞ்ச நாள் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க. ஏன்னா மூச்சு தான் நம்மளுடைய லைஃப் ஸ்பேன். அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மூச்சுன்னு சொல்லிட்டோம். லெஃப்ட் சுவாசம், ரைட் சுவாசம், ரைட் பிரீத், லெஃப்ட் நாஸ்ட்ரல், ரைட் நாஸ்ட்ரல்ல எப்படி நமக்கு வந்து சுவாசம் பாஞ்சு போகுது அத வந்து கிளியரா சொல்லியிருக்காங்க. நம்ம இதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம். அப்போ அந்த ரூட் வந்து எப்படி இருக்குன்னா, இடது சுவாசம், அதாவது அது பிங்கலைங்கிறது வந்து வலது சுவாசம், இடகலைங்கிறது இடது சுவாசம். இடது நாசி வழியா போறது இடது சுவாசம், வலது நாசி வழியா போறது வலது சுவாசம். அப்போ நமக்கு வந்து நாடிகள்னா என்னன்னு சொல்லியிருக்கிறோம்? எனர்ஜி பாசிங் பாத். வாயுக்கள்னா என்ன? அந்த எனர்ஜிய கேரி பண்ணி கொண்டு போறது வாயுக்கள். நாடி வந்து பாதை. நம்ம தச வாய்க்கள்னு சொல்லுவோம். 10 வாய்க்கள், பிராணன், அபானன், உதாரணம், அது சொல்லி அதுக்கப்புறமும் இருக்குது இன்னும் 5 வாய்க்கள். அதோட சப்டிவிஷன்ஸ் தான் எல்லாம். அதை விட இன்னும் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ல பிரிச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஒரே வாயுனா பிராணன் தான். அந்த உயிர் சக்திங்கிறது பிராணன சக்தி தான். அந்த பிராணன்ல இருந்தா இந்த 10 வாயுக்களும் பிரியுது. அது எல்லாம் தான் ஒவ்வொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாயுக்கள் ஃபங்க்ஷன்ஸை கிளியரா சொல்லியிருப்பாங்க. இந்தந்த வாயு இந்தந்த வேலையை பண்ணுது. கண்ணை திறந்து மூடுறது. திறந்து மூடுறதுன்னா கண்ணை திறக்குது மூடுறதுன்னு கிடையாது. எந்தெந்த உடல் பாகங்கள் எல்லாம் விரிந்து சுருங்குகிறதோ அத்தனைக்கும் காரணம் அந்த கிரிகரன்கிற ஒரு வாயு தான். அதே மாதிரி தனஞ்சயன் ஒரு வாயு. தனஞ்சயன் வாயுக்கு எல்லாரும் என்ன அர்த்தம் சொல்லுவோம்னா, அது வந்து கடைசியில உடம்ப விட்டு பிரிஞ்சு போற வாயு. உடம்ப வீங்கி வெடிக்க செய்யும். இப்படிதான் கொடுத்துருக்கும். பட் உண்மையிலே அப்ப உயிரோட இருக்கும்போது தனஞ்சயன் வாயோட வேலை என்ன? உயிரோட இருக்கும்போது அதுதான் அனைத்து வாயுக்களையும் கட்டுக்குள்ளால வச்சிருக்குது. எப்ப தனஞ்சயன் வாயு போகுதோ அப்ப உடல் வீங்குது, வெடிக்குது. அது தனஞ்சயன் வாயு நீங்கினதுனாலதான் அந்த இது நடக்குது. நம்ம அதை தப்பா புரிஞ்சுக்க கூடாதுங்கிற காரணம் சொல்றோம். அதாவது அந்த தனஞ்சயன் வாயு வந்து அத்தனை வாயுக்களையும் கட்டுக்குள்ளால வச்சு கம்ப்ளீட்டா ஒரு ரெகுலேட் பண்ணி உள்ளுக்குள்ளால வச்சிருக்குது. எப்ப வந்து தனஞ்சயன் வாயு லீவிங் அவுட் சைடோ அப்போ உடம்புல இதெல்லாம் நடக்கும். தனஞ்சயன் வாயு அந்த சுழற்சியில பிரச்சனை இருக்கும் போதுதான் நம்ம உடம்புல இன்ஃபிளமேஷன் நடக்குது. அதெல்லாம் வந்து அந்த வாயுல உள்ள கோளாறு தான். சோ இப்படி ஒவ்வொரு வாயுலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உருவாகுது. அதை இப்படி அதை வந்து சரி பண்ணலான்னு அந்த அளவுக்கு நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து 72,000 நாடிகள் இருக்குது. அந்த நாடிகளை 10 நாடியா சுருக்கி அது மெயினானதுன்னு சொல்லுவாங்க. 10ல இந்த 3 தான் மெயின். எதெல்லாம்? இடநாடி, வலது நாடி. அதாவது வலது நாடிங்கிறது என்னன்னா வலது சுவாசம், இடது சுவாசம், அப்புறம் நடுவுல போறது சுழுமுனைன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம வந்து அந்த லெவலுக்கு போக வேண்டாம். இடது சுவாசம், வலது சுவாசம், இந்த 2 சுவாசமும் எப்படி உடல் எல்லாம் பரவுதுங்கிறதுக்காக வேண்டிய அந்த படம். லெஃப்ட் நாஸ்ட்ரல் வந்து ரைட் சைடு கீழே காலில் உள்ள பெருவிரல்ல தொடங்கி அப்படியே விசுத்தி, கண்டம்னா விசுத்தி, த்ரோட், அதுல போய் கிறிஸ் கிராஸா மாறி மேல கபாலம்ங்கிறது ஸ்கல்லு, மண்டை ஓடு, அங்க இருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகுறது நாசி, அந்த நாஸ்ட்ரல் வழியாவும் போகும். அதே மாதிரி மார்புக்கு வந்து கை விரல் வரைக்கும் வரும். அப்ப இதுல என்ன பாக்குறோம்னா இதுல இருந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் வருது. அத்தனை உயிர் சக்தியும் உடல் எல்லாம் பரப்புறதுக்கு இந்த நாடி தான் உதவுது அப்படிங்கிறது புரியணும். ஏன்னா நம்ம வந்து பிரீத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஆசனா முத்திரையை செய்யறோம். அப்போ எப்படி இந்த இதை வந்து கொண்டு போய் எல்லா இடத்துக்கும் சேர்க்குது, எல்லா உடல் பாகங்களுக்கும் உயிர் சக்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த பாதையை பற்றி சொல்றோம். அதே மாதிரி இப்படி போறதும் அடுத்தும் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் அக்யூரேட்டா இன்னும் அந்த பாடல்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா அந்த நாஸ்ட்ரலையும் லெஃப்ட் நாஸ்ட்ரல் ரைட் நாஸ்ட்ரலையும் இந்த பகுதியில போனால், அதாவது மூக்குத்தண்டை செப்டமர் தொட்டுக்கிட்டு போறது வந்து எர்த் எலிமெண்ட். மூக்கு தண்டி அந்த ஆப்போசிட் செப்டம் போச்சுன்னா தட் இஸ் ஏர் எலிமெண்ட். டாப் லெவல்ல போச்சுன்னா ஹீட் எலிமெண்ட். பாட்டம் லெவல்ல போச்சுன்னா வாட்டர் எலிமெண்ட். இந்த மூக்கோட அந்த நாஸ்ட்ரல்ல மத்தியில போச்சுன்னா ஆகாச எலிமெண்ட். இந்த அளவுக்கு உன்னிப்பா பண்ணியிருக்காங்க. நீங்க அனுபவத்துல இதை உணரவும் முடியும்.
அப்போ நமக்கு வந்து எப்படின்னா, இது எதுக்காக இதை சொல்றோம்னா, 5 பூதங்களும் உங்களுடைய சுவாசம் மூலம் உள்ளால இணைக்கப்படுது. அதுக்குதான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றோம். ஏன் நம்ம பிரீத்தையும் உடலையும், ஏன்னா 5 பூதங்களால் ஆனது உடல். அதே மாதிரி நம்ம பிரீத், இந்த இடது சுவாசம் வலது சுவாசம், இடகலை பிங்கலை இதெல்லாம் சொல்றோம்ல, அதுல நிறைய மெக்கானிசம் நடக்குது. ஆனா பஞ்சபூதங்கள் உள்ளால செலுத்தப்படுது அந்த சுவாசம் மூலம். எவ்ரிதிங் இஸ் மேட் அவுட் ஆஃப் பஞ்சபூதான்னு சொல்லிட்டோம் உடல்ல. அந்த உடல் கூறுக்கு தேவையான அந்த என்னென்ன சக்தியோ, ஆகாய சக்தியோ, மண் சக்தியோ, வெப்ப சக்தியோ, வாயு சக்தியோ, வாட் எவர் யூ வாண்ட், எல்லாமே இந்த சுவாசம் வழியா உள்ளால போகுது. இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளால நடந்தா கூட இந்த சக்தி தான், உயிர் சக்தி தான் உடலை வந்து வேண்டிய சக்தியை முழுமைப்படுத்தி ரெகுலேட் பண்ணுது. அந்த ஃபவுண்டேஷனுக்கு தான் இவ்வளவு சொல்றோம். சோ இப்போ நமக்கு வந்து இந்த உடல் அப்படின்னு வரும்போது இது லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு கணக்கு பண்றோம். எதை வச்சு லெஃப்டை ரைட்டையும் நம்ம இது பண்றோம். இந்த சுவாசத்தை சொல்லியாச்சு. அதே மாதிரி நாசிஸ் சுழற்சி வந்து அல்ட்ராடியன் ரிதம். ஏன்னா நம்ம சயின்ஸ்லயும் ஒத்துக்கிடுறாங்க. அல்ட்ராடியன் ரிதம்ங்கிறது வந்து ஒரு 24 மணி நேரத்துல இந்த நேரத்துல இந்த உறுப்புகள் எல்லாம் அதிகம் எனர்ஜி பெறப்படும். அது சயின்ஸ்லயும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த நேரத்துல லிவர் ஒர்க் ஆகும், இந்த நேரத்துல டைஜஷன் சிஸ்டம் ஒர்க் ஆகும், இந்த நேரத்துல இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். அந்த டாமினேஷன் தான் சயின்ஸ்ல உள்ளது. அதே தான் நம்ம மூச்சு சுவாசத்தையும் சொல்றதும், நேசல் சைக்கிள் சேஞ்ச் ஓவர் பண்றதும் அதே சயின்ஸ் படிதான். அப்புறம் நம்ம எதுக்கு இதை இடது பக்கம் வலது பக்கம் 2 சுவாசத்தையும் வச்சுதான் நம்ம நடத்துறோம். அப்புறம் ஏன் இடது பக்கத்தை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், கோஷங்கள்னு சொல்றோம், வலது பக்கத்தை மனசுன்னு சொல்றோம். இது எதை வச்சு சொல்றோம்? ஏன்னா இந்த 2 இதுலயும் பார்த்தீங்கன்னா அதோட, அதாவது சரராசி திரராசின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, இதோட தன்மை, இயக்கம், வேகம் அதெல்லாம் இருக்கும். இயக்கம் கூடியது வந்து சரராசி, உறுதியா அமைதியா நிலைத்தன்மையா இருக்கிறது திரராசின்னு சொல்லுவோம். இதுக்கு நாடி தொடர்பு என்னன்னா, சூரிய கலையான வலது சுவாசம் தான் அதிக வீரியமானது. அதுதான் இயக்கத்துக்கு காரணம். அதுதான் ஆண்பால், மேல் பார்ட். whereas this side is female part, that is இடகலை அல்லது சந்திரகலை அல்லது இடது சுவாசம். அப்போ இடது சுவாசம் பெண்பால், வலது சுவாசம் ஆண்பால். அப்போ உடலை மனசையும் பார்க்கும்போது இந்த இடது பக்கம்தான் நமக்கு வந்து சந்திரகலையை குறிக்கும் போது கோஷங்களையும் உடலையும், வலது பக்கம் வந்து அந்த கரணங்களையும் குறிக்குது. இந்த 2 பாட்டுல சொல்லியிருக்காங்க. இது தவிர நீங்க பாத்தீங்கன்னா பிரச்னோபனிஷத்துல 1.4 and 1.5 பாத்தீங்கன்னா இந்த பிராணனும் ரயியும்னு போட்டிருப்பாங்க. வெயிலும் நிழலும் போல ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. அப்படின்னா அடுத்ததுல 1.5 என்ன சொல்லிருப்பாங்கன்னா, பிராணன் தான் சூரியன், சன் இஸ் பிராணன். ரயி, மூன் இஸ் த ஸ்தூலா அண்ட் சூக்ஷ்மா. உடலுக்குள்ளால ஸ்தூலமாவும் சூக்குமமாவும் ஆனது மூன். ஸ்தூலம் சூக்குமம் என்ன நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த சரீரத்துல அன்னமய கோஷம். அடுத்தது சூக்கும சரீரம்ங்கிறது என்னது, பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இது எல்லாம் சந்திரன். சோ கிளியரா சொல்லிட்டாங்க. முதல்ல என்ன சொல்லிட்டோம், இது வந்து சூரியன் சந்திரன். இதுல வந்து ஸ்தூல வடிவம் சூக்ம வடிவமும் நமக்கு இதைத்தான் குறிக்குது. அப்போ ஸ்தூல சூக்ம வடிவம்னு சொல்ற அந்த உடல் பஞ்ச கோஷங்கள் மூன் இடகலைய குறிக்குது, இடது சுவாசத்தை குறிக்குது. சூரியன் சொல்ற அந்த பிராணன், அந்த பிராணசக்தி தான் நமக்கு வந்து கம்ப்ளீட்டா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே அதோட இதுல வர்றதுனால அது வந்து வலது பக்கத்துல நமக்கு வந்து அந்த கரணங்களை குறிக்குது, இயக்கத்தை குறிக்குது. சோ இந்த பிரச்சனை உபசனத்திலையும் கிளியரா இது வலது இடது பக்கம் என்னன்றத சொல்லிடுறாங்க. சோ வி prove that left side is Panchakosas, right side is Andakaranas. இந்த 2 நமக்கு கரெக்டா புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது சயின்ஸ்ல எப்படின்னா அதேதான். நம்ம பிஎன்எஸ் எஸ்என்எஸ் இடது சுவாசம் போய் வலது மூளையில ரைட் சைடு ஹெமிஸ்பியர்லையும், இடது சுவாசம் வந்து வலது பக்க மூளையிலையும் போய் கிராஸா, இதுதான் சயின்ஸ். அதே சயின்ஸ் தான். அப்போ இடகலை வந்து ரைட் ஹெமிஸ்பியர்ல வந்து இது பண்ணும்போது அதோடது ஹோலிஸ்டிக் பிரெயினா இருக்கும். இது வந்து அனாலிட்டிக்கல் பிரெயின். இது சயின்ஸ்லேயே நமக்கு ப்ரூவ் பண்ணப்பட்டது. அதான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் லெஃப்ட் ஹெமிஸ்பியர், ரைட் ஹெமிஸ்பியர்.
இது லெஃப்ட்ல உள்ளதெல்லாம் லாஜிக்கல், இதோட டாமினேட்டிங் ஃபீச்சர்ஸ் தான். அதுக்காக இது ஸ்ட்ரிக்டா இது மாத்திரம் தான் கிடையாது, எல்லா ஃபங்க்ஷனும் எல்லா இடத்துலையும் நடக்கும். இது வந்து அந்த அனாலிட்டிக்கலா திங்க் பண்ணி இது பண்ணி ரீசனிங் எல்லாமே மனம் புத்தி சித்தம் திங்கிங்லாம் புத்தி ரிலேட்டட், இது எல்லாமே வந்து லெஃப்ட் சைடு. அப்போ ரைட் சைடுல உள்ள அந்த கரணங்கள் தான் இந்த இதை கொடுக்குது. அதே மாதிரி லெஃப்ட் சைடுல வர்றது வந்து நமக்கு வந்து ரைட் சைடு ஹெமிஸ்பியர்ல வரும்போது டோட்டலா பார்க்கும். அது வந்து ஹோலிஸ்டிக் பிரைன்னு சொல்லுவோம். மொத்தமா ஒரு ஸ்பேஸ் பேட்டர்ன் ரெகக்னிஷன் அந்த மாதிரிலாம் பண்ணும். அது வந்து நமக்கு வந்து ஒரு உடலை குறிக்கிறது வரும். ஸோ சயின்ஸ் படியும் நமக்கு வந்து கரெக்டா வருது. இதைத்தான் அவங்க அப்பவே கணிச்சு சொல்லியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து முத்திரைகளையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ரைட் ஹேண்ட்ல என்ன முத்திரைகள், லெஃப்ட் ஹேண்ட்ல என்ன முத்திரைகள், இதைத்தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். மைண்ட், மனம், அந்த எலிமெண்ட் வந்து நமக்கு என்னன்னு தெரியும், வாயுங்கிறதுனால இண்டெக்ஸ் ஃபிங்கரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி புத்தி வந்து தம், எதனால, தட் ரெப்ரசன்ஸ் த ஹீட் எலிமெண்ட். சித்தம் வந்து வாட்டர் எலிமெண்ட், தட்ஸ் வை லிட்டில் ஃபிங்கர். அகங்காரம் ரிங் ஃபிங்கர், தட் இஸ் எர்த் எலிமெண்ட். ஆன்ம முத்திரை, தட் இஸ் மிடில் ஃபிங்கர், தட் இஸ் ஆகாசா எலிமெண்ட். ஸோ டைரக்டா ஒவ்வொரு முத்திரையும் அந்த, ஏன்னா கைகளையும் சொல்லியாச்சு, அதுக்குரிய ஃபவுண்டேஷன் எல்லாம் சொல்லிட்டோம். ஸோ ஒவ்வொரு முத்திரையும் எந்தெந்த விரலை குறிக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து பிசிக்கல் பாடி, பஞ்ச கோஷங்கள் சொன்னோம் இல்லையா, சப்த தாதுக்களால் ஆனதுதான் எர்த் எலிமெண்ட்ஸால் ஆனதுதான். அப்போ அது வந்து எர்த் தான். சப்த தாதுக்களும் எர்த் எலிமெண்டால் ஆனது, அதாவது எலும்பு மஜ்ஜை அது எல்லாம் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வைட்டல் எனர்ஜிங்கும் போது பிராணாஸ், அந்த பிராணா வந்து வாட்டர் எலிமெண்ட். நம்மளோட இதுல பார்த்தா தெரியும், பஞ்சகிரணம் டேபிள்ல பிராணா வந்து வாட்டர் எலிமெண்ட். அடுத்தது மென்டல் பாடி, மைண்ட் இஸ் வாயு எலிமெண்ட் அண்ட் இன்டலெக்ட் ஹீட் எலிமெண்ட். பிளிஸ், மெமரிஸ், ஃபீலிங்ஸ், இது வந்து ஆகாயம். ஸோ ஏன்னா இட் இஸ் க்ளோசர் டு, அந்த ஆனந்தமய கோஷம் தான் அடுத்தது ஆத்மாவை சுத்தி இருக்கிற முதல் சரீரம். அதனால அது வந்து க்ளோசர் டு திஸ் ஒன், தட் இஸ் ஜீவன் இஸ் ஆகாயம். ஸோ பஞ்ச கோஷங்கள் எந்தெந்த எலிமெண்ட்டை குறிக்குது, பஞ்ச 4 அந்த கரணங்கள் எதை குறிக்குது. இப்போ இந்த கோஷம் தான் அந்த இதை சொல்லிட்டதுனால அடுத்தது ரிங் ஃபிங்கர், அன்னமய கோஷம் ரிங் ஃபிங்கர், பிராணமய கோஷம் லிட்டில் ஃபிங்கர், விஞ்ஞானமய கோஷம் தம் ஃபிங்கர், மனோமய கோஷம் இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆனந்தமய கோஷம் மிடில் ஃபிங்கர். I think I want to stop with this because next class I will continue with the remaining things. So நம்ம இது வரைக்கும் பார்த்துக்க என்னன்னா, பஞ்சபூதங்களால் ஆனவை, அதே தான் சயின்ஸ்லயும் சொல்லியிருக்காங்க. உடல்ல வந்து பஞ்ச கோஷங்கள் மாதிரிதான் அங்கேயும் நமக்கு வந்து ஜெனட்டிக்கா ஆரம்பிச்சு ஒரு செல் லெவல்ல வந்து செல்லெல்லாம் சேர்ந்து டிஷ்யூ ஆகி டிஷ்யூஸ் வந்து ஆர்கனா மாறுது. அந்த அப்படி ஆர்கனா மாறும்போது உள்ளுக்குள்ளால நடைபெறதுதான் ஜெனட்டிக் லெவல்லையும் சொல்லியிருக்காங்க. அதே இதைத்தான் இவங்களும் சொல்றாங்க. அப்போ சந்திரனையும் சூரியனையும் அண்டத்துல இருக்கிறத பிண்டத்துல மேப் பண்ணி, இடகலை பிங்கலை மூலம் மேப் பண்ணி உள்ளுக்குள்ளால நம்ம வந்து உயிர் சக்தி சுழற்சியை கொண்டு வர்றதுனால இந்த முத்திரை வந்து சயின்டிபிக்காகவே ஸ்டிமுலேட்டிங் த பிராணசக்தி ஆர் உயிர் சக்தி இன்சைட் த பாடி. So scientifically as well as per Siddha's concept, everything is explained. I think I can stop with this.